ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. முன்னாடி காலத்துலலாம் இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக யாருமே பார்க்கல. 10 இருந்து 15 பிள்ளைங்கள் வரைக்கும் எல்லாரோட வீடுகள்லையுமே பெற்று வளர்த்துக்கிட்டாங்க. பட் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா 1 இருந்து ஒரு 2 பிள்ளைங்களை வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக தாங்க இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் ரொம்பவே கவனமாக ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களில் இருந்து தப்ப முடியும். ஸோ நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் கூட கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரோட வீடுகள்லையுமே இந்த சுவிட்ச் போர்டு அப்படிங்கிறது முன்னாடியெல்லாம் பெரியவங்களுக்கு எட்டுறது மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு எட்டுறது மாதிரியே கீழே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக தான் வீடு கட்டுறவங்க அப்படின்னுட்டுனா சுவிட்ச் போர்டெல்லாம் கொஞ்சம் உயரமான இடத்துல வைக்கிறது மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை கீழே தான் இருக்குது அப்படின்னா இந்த சார்ஜர் பின்னெல்லாம் கொடுக்கும்போது ரொம்பவே கவனமாக கொடுங்க. சார்ஜர்லாம் எடுத்ததுக்கப்புறமா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்பவே சேஃப்டி. குழந்தைங்க வந்து இந்த சுவிட்ச் போர்டு பக்கத்தில் போகாதது மாதிரி பார்த்துக்கிட்டா இன்னுமே பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனிப்பாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு. இதை நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் வச்சோம் அப்படின்னுட்டுனா அவங்க ஈஸியாகவே எடுத்து குடிக்கிறதுக்கான சான்ஸு கூட இருக்குது. இதை மாதிரி நிறைய வீடுகளில் கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைங்களுக்கு மெடிசின் வாங்கிட்டு வரும்போது அது அவங்களுக்கு எட்டாதது மாதிரி கொஞ்சம் தூரத்துலையா வைக்கிறது வந்து சேஃப்டி. நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய லோஷன், பூச்சிக்கொல்லி மருந்துகள், அதுக்கப்புறமா எறும்பு, பாச்சா இந்த மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே குழந்தைங்களுக்கு கைக்கு எட்டா தூரத்தில் வந்து வைக்கிறது ரொம்பவே சேஃப்டி. எப்போதுமே அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தைங்களை எடுக்கிறதா இருக்கலாம், குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறதா இருக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா பொதுவாக இப்போ எல்லாரோட வீடுகள்லையுமே இந்த பால்கனி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பால்கனியில் வந்து சேர் போட்டிருக்கும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். பால்கனியாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னுட்டா கொஞ்சம் சின்னதாக வெளியில் ஒரு வராந்தா இருந்துச்சு, கொஞ்சம் உயரமாக இருக்குது அப்படின்னுட்டுனா அதில் சேர் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்க அதில் ஏறி வெளியில் வந்து குதிக்கிறதுக்கான சான்ஸு கூட இருக்குது. குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக சேர் இருந்துச்சு அப்படின்னுட்டுனா அதை எடுத்து மாற்றிக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. வீட்டுக்கு வரவங்க சொல்லுவாங்க, என்ன இந்த வீட்டில் ஒரு சேரும் இல்லையா, இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லையா அப்படின்னுட்டுன்னு. எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்கிறவா எப்போவுமே சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு முக்கியம் நம்ம குழந்தைங்களோட சேஃப்டி. மாதிரி வீட்டுக்குள்ளேயே நாம் வந்து சேர் போட்டுக்கும் போதும் சரி, மேசையிலையும் சரி, பிள்ளைங்க வந்து டக்குன்னு அது மேலே ஏறி என்ன பண்ணிடுவாங்க தெரியாது அவங்களுக்கு எந்த பக்கமாக உட்காரணும், எந்த பக்கமாக சாயணும் அப்படின்னுட்டுன்னு. நிறைய வீடுகளில் இந்த மாதிரி பிள்ளைங்க சேர்லேருந்து கீழே விழுறது, அதுக்கப்புறமா சேரில் ஏறி மேசையில் ஏறி அதில் இருந்து கீழே விழுறது, இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை நாம் தவிர்க்கணும் அப்படின்ட்டா கண்டிப்பாக டேபிளை வச்சுட்டு அந்த சேரை வந்து நாம் எடுத்து மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கூட நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சேரை வந்து டோட்டலாக நான் வந்து ரூம்லேயே போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். யாராச்சும் வந்தால் மட்டும்தான் இந்த சேர் அப்படிங்கிறதே வெளியில் எடுக்கிறது. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அவ்வளவு பயமாக இருக்கும், எப்போ என்ன ஆகும் அப்படின்னுட்டுனே தெரியாது. அவங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கும் இந்த டென்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருக்கும். எப்போ அவங்க மேலே ஏறுவாங்க இறங்குவாங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கூட நாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே பாத்திரத்தில் வந்து பிடிச்சு வைப்பாங்க. பட் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருந்தாலும் சின்ன சின்ன பக்கெட்டாக இருக்கலாம், பெரிய அண்டா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் வந்து தண்ணி பிடிச்சு வைக்கும்போது கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு. இல்லை அப்படின்னுட்டுனா ரொம்பவே கவனமாக இருங்க. குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டில் சின்னதாக கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சுன்னா கூட எதேதோ ஆகிறதுக்கான சிச்சுவேஷனில் நம்ம எல்லாம் நியூஸில், பேப்பர்ஸில் எல்லாமே நாம் வந்து ரீட் பண்ணியிருப்போம். ஸோ கண்டிப்பாக ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. குழந்தைங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறதே தெரியாது. அவங்க வந்து விளையாட்டு போக்கில் டக்குன்னு போய் கை காலை வந்து போட்டுருவாங்க. வந்து எல்லா பிள்ளைங்களுக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டான விஷயந்தான். பட் அதை ஊதி அது பொட்டுனதுக்கு அப்புறமா டக்குன்னு அந்த குழந்தைங்க வந்து பயப்பட்டு அலறதுக்கான சான்ஸ் இருக்குது. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக விளையாடுவாங்க. அந்த பலூன் பொட்டுனதுக்கு அப்புறமா அந்த ரப்பர் மாதிரி இருக்கிற அந்த பலூனை எடுத்து வாய்க்குள்ளே தெரியாமல் போட்டுருவாங்க. இது கூட சில அசம்பாவிதங்களுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகம். ஸோ கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பலூன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக இருங்க. அதுக்கப்புறமா சில்லறை காசு தெரியாமல் பிள்ளைங்க எடுத்து முழுங்குறது
படுறதுக்கான சான்ஸ் கூட இருக்குது. ஸோ எக்காரத்தை கொண்டும் குழந்தைங்களோட கண்ணில் வந்து படாதது மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளவு தான் அவங்க வந்து அலறி புரண்டு எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு கேட்டாலும் தயவு செய்து கொடுக்காதீங்க. மாற்றா அவங்கள வந்து மைண்ட் டைவர்ட் பண்ணி ஏதாச்சும் வேறு விளையாட்டு பொருட்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்ட்டு அவங்க தானாகவே மைண்ட் டைவர்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா சின்ன குட்டி பசங்க தான். விளையாட்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீடுகள்லையுமே குழந்தைங்க இருக்காங்கன்னா நிறையவே இருக்கும். ஸோ டெய்லி அல்லது வீக்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது விளையாட்டு பொருட்கள் எல்லாம் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா டக்குன்னு எடுத்து மாற்றிக்கோங்க. இல்லது வீக்லியாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி தான் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது எதில் கால் வைப்பாங்க அப்படின்ட்டுனா அது கூட காலில் வந்து குத்துறதுக்கான சான்ஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கிடந்துச்சுன்னா அதை கூட ஈஸியாக வாயில் எடுத்து போட்டுருவாங்க. இப்போ தான் குழந்தைங்க வந்து நடந்து ஊந்து பழகுறாங்க அப்படின்ட்டுனா எப்போதுமே வாசல் கதவை வந்து மூடியே வைக்கிறது தான் ரொம்பவே சேஃப்டி. ஏன்னா படியில் போய் உருளதுக்கு கூட ரொம்பவே சான்ஸ் அதிகம். எப்போதுமே அந்த சேஃப்டியை வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் வந்து ஊந்து பழகிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த தூசி இல்லாமல் நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். வீடை எப்போவுமே நீட்டாக வச்சுக்கணும். சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கிறது கூட அவங்களோட கண்ணுக்கு தான் தெரியும். டக்குன்னு எடுத்து வாயில் போட்டுருவாங்க. வெளியில் விளையாட விடும்போது கூட டக்குன்னு அந்த மணல் எல்லாம் எடுத்து வாயில் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ நோய்கள் எல்லாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாம் அதுலேயும் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா கீழேயும் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறமா லைட்டர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 8 தூரத்தில் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு. அதுக்கப்புறமா வீட்டு பக்கம் குளம், வாய்க்கால், ஆறு இந்த மாதிரி கழிவுநீர் ஓடைகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போதுமே குழந்தைங்க வந்து டக்குன்னு தண்ணி வர்றதுக்கான சான்ஸு கூட அதிகமாக இருக்கும். வாய்க்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தண்ணி வந்து திறந்து விட்டுருவாங்க. எப்போ திறக்கும் எப்போ மூடும் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ தண்ணி இருக்கோ இல்லையோ ரொம்பவே கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எல்லாரோட வீடுகள்லையுமே பெட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஃபேஷனுக்காக வளர்க்குறது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைனஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கெல்லாம் இது ரொம்பவே சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பெட்டு கூட விளையாடும் போதும் சரி அது வந்து தெரியாமல் கடிக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வளர்க்குற பெட்டு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈஸியாக குழந்தைங்க பக்கம் வந்து விட்டுறாதுங்க. அதுக்கப்புறமா பைக்கில் வந்து லாங் ட்ராவல் போய்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பைக்கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக வைக்கணும். எதனால் அப்படின்னா அதில் உள்ள சைலன்சர் கூட குழந்தைங்களோட காலில் வந்து தெரியாமல் பட்டுறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்மளோட தோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து அப்படி கிடையாது, ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். நாம தான் கவனமாக இருக்கணும். இன்னும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி சாப்பாடு ஊட்டும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். அவங்களே வாரி சாப்பிடும்போது கூட இந்த டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடிய மொபைல், டிவி இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் தாங்க. ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் குடும்ப உறுப்பினர்களும் கை கோர்த்தால் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது சுமையாகாது, சுகமாகும்.